வணக்கம். உங்கள் மகிப்பாட்டி வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கதையோடு வந்திருக்கேன். சரி, கதைக்குள்ளே போமா. அப்போ தசரதர் சின்ன வயசில் வேட்டைக்கு போவார். அப்போ அவருக்கு ஒரு திறமை இருக்கிறது என்னென்னா, ஒரு குளத்துல பறவை தண்ணி குடிக்குதா இல்லை விலங்கு தண்ணி குடிக்குதா அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார். அப்படி அவர் க குதிரையில் போய்கிட்டு இருக்கையில் ஒரு குளத்து பக்கம் யானை தண்ணி குடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். கேட்டவுடனே இவர் சரி யானை தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கு, நம்ம அதை வேட்டையாடுவோன்னு சொல்லி அம்பு விடுவார். அம்பு விட்டோன்னே அம்பு போன திசையில் பார்த்திங்கன்னா அம்பு தச்சு அம்மான்னு ஒரு சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டோடனே ஐயோ நம்ம மனித குரலில் கேட்குது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த புதற்குள்ளே போய் பார்க்கல ஒரு பையன் ஒரு சின்ன மண் குடத்தில் தண்ணி மோந்துக்கிட்டு இருப்பான். அதுதான் அவருக்கு யானை தண்ணி குடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டு அம்பை விட்டுருவார். விட்டவுடனே தம்பி, நான் இப்படி தெரியாமல் உன் மேலே பட்டுருச்சு அம்பு, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவனை மடியில் தூக்கி வச்சு அழுகையில் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு இப்படி தான் விதி முடியணும்னு இருந்திருக்கு, அதனால் உங்கள் அம்பு என்னைய தச்சிருச்சு, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் என்னோடய ஒரே கவலை என்னென்னா, எங்கள் அம்மா அப்பா கண் தெரியாதவங்க அங்கே உட்காந்துருக்காங்க மரத்தடியில், அவங்க தண்ணி தாகத்துக்காக தான் நான் தண்ணி மோக்க வந்தேன், அதனால் தண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு உங்கள் மகன் இறந்துட்டான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லல. சரி அப்படின்னு சொல்லி இவர் வாங்கிட்டு போவார். வாங்கிட்டு போனோன்னா அந்த அம்மா கையை நீட்டி தண்ணியை வாங்குவாங்க. வாங்கினோன்னே கையில் தண்ணியை கொடுத்தோன்னே நீ யாருப்பா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டோன்னே அவர் நினைப்பார், இவங்களுக்கு கண் தெரியலன்னு சொன்னானே அந்த பையன் அப்படின்ட்டு, என்னை எப்படிம்மா தெரியுது உங்களுக்கு, கண் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கல. இல்லை, நீ நடந்து வர்றதே என் மகன் வரலன்னு எனக்கு தெரியும், அதையும் வேற நீ தொட்டு அந்த குவளையை கொடுக்கலையும் என் மகன் கையில்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு அவர் தண்ணி குடிங்கம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை என் மகன் வராமல் நாங்கள் தண்ணி குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா உட்காந்துருப்பாங்க. அப்படிங்கல இவங்க தண்ணி குடிக்க மாட்டுறாங்களேன்னு சொல்லி அவங்க காலில் விழுந்து அழுவாராம். ஏன்பா அழுகிற அப்படின்னு கேட்கல. இந்த மாதிரி அவன் மண் குடத்தை வச்சு தண்ணி மோக்கவும் நான் பார்க்காம யானை தான் தண்ணி குடிக்குதுன்னு அவன் மேலே அம்பை விட்டுட்டேன், அவன் அங்கனக்குள்ளே செத்துட்டான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க திக்குன்னு தூக்கி போட்டுரும். என் மகன் இறந்துட்டானா அப்படின்னு அப்படியே உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து இவர் அழுவார், என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி. அழுகையில் இல்லை, நாங்கள் கண்ணு தெரியாதவங்க, அவனுடைய தயவில் தான் நாங்கள் இருந்தோம், இனிமேல் எங்களை யார் பார்த்துக்குவா, அதனால் அவனை கொன்ன நீயும் இதே மாதிரி எங்களை மாதிரியே புத்திர சோகத்தால் நீ உயிர் விடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கனையே செத்து போயிடுவாங்க. இவர் அங்கனையே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பார். சரி, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன். உங்கள் மகிப்பாட்டி.